வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்லி இராத ஒரு வார்த்தை, வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. உலகமெங்கிலும் எத்தனையோ பேரை தெய்வமாக மக்கள் வணங்குகிறார்கள். இது எங்களுடைய நம்பிக்கை என்பதாய் சொல்லுகிறார்கள். அநேகர் தவறான நம்பிக்கை வைத்து இறை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை இறைவன் என்றும் அல்லது மக்களை இறைவன் என்று வணங்குகிறவர்களில் யாரும் இதுவரை சொல்லி இராத ஒரு வார்த்தை, மரித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று. இயேசுவை தவிர வேறு ஒருவரும் சொன்னதும் இல்லை, வேறு ஒருவரும் சொல்லவும் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய மரணம் தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அவருடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இப்படி மனிதனாய் வந்து சிலுவையிலே மரிப்பார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். வேத வசனத்தின்படி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாகவே சொன்னார், நான் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்பதாக. அவர் சொன்னபடியே 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசுவை நம்பாத, இயேசு தெய்வம் அல்ல என்று பேசின, கிறிஸ்தவளுக்கு விரோதமாக எழும்பி சபையை நாசப்படுத்தின, கிறிஸ்தவளை சிறையில் அடைத்து அவளை வேதனைப்படுத்தின ஸ்தேவான் என்ற ஒரு ஊழியக்காரனை கொல்லுவதற்கு ஆதரவாக இருந்த இந்த பவுல் என்கிற மனிதனை இயேசு சந்தித்தார். உயிரோடு இருக்கிற இயேசுவை அவர் கண்டார். ஐயோ, இந்த இயேசு தெய்வம் அல்ல என்று நான் எண்ணினேனே, இவர் மரித்து உயிரோடு இருக்கிறாரு. அந்த இயேசுவை தரிசித்த ஒரு அனுபவத்தோடு தான் இந்த பவுல் எழுதுகிறார், எனக்கும் அவர் தரிசனமானார், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தரிசித்திருக்கிறேன் என்பதாக அவர் திட்டமாய் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவை அநேகர் தரிசிக்கிறார்கள். அநேகருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லி பல தெய்வங்களை நம்பிக்கையோடு வணங்கி வந்த என்னுடைய வாழ்க்கையில், என் மரண படுக்கையில் இயேசு என்னை சந்தித்தார். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். எங்கே வேதாகம கல்லூரியிலே படித்துவிட்டு வந்து நான் பிரசங்கிக்க வரவில்லை, யாரோ சொல்லிக் கொடுத்ததை வைத்து மாத்திரம் நான் உங்களுக்கு அறிவிக்க வரவில்லை. அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். என் மரண படுக்கையை மாற்றினவர் அவர். என் வீங்கியிருந்த இருதயத்தை சுகமாக்கி நார்மலாய் மாற்றி என்னை வாழ வைத்திருக்கிறவர் அவர். அவரை ருசித்திருக்கிறபடியால், அவர் அனுபவித்திருக்கிறபடியால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை சந்திப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை கூட அற்றவராக இருக்கலாம், என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்காக இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பு இன்றைக்கு இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசினதை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அதே எருசலேமிலே நின்று அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாக அவர் முழங்கினார். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள் என்பதாக அவர் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம்
33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று வேதம் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு கொர்நேலியு என்கிற ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியின் வீட்டில் அந்த புறஜாதி மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தின பொழுது அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதாய் அவர் பிரசங்கிப்பதை இங்கே பார்க்கிறோம். அவர் மரித்தும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை பேர் தோன்றினார்கள், தங்களை தெய்வம் என்று மக்களை நம்ப வைத்து ஏமாற்றினார்கள். ஒரு நாள் அவள் மரித்த போது கல்லறைக்குள்ளே போனார்கள். அவருடைய கல்லறைகள் தான் உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரே ஒரு கல்லறை எருசலேமில் இருக்கிற இயேசுவின் கல்லறை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து 3வது நாள் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்பதாக. உலகத்தில் உள்ள தலைவர்கள், பெரிய பெரிய தங்களை தெய்வமாய் காண்பித்துக் கொண்ட மத தலைவர்கள், அவருடைய கல்லறைகள் இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டு மலர் வளையம் வைக்கப்படுகிறது. எருசலேமில் இருக்கிற இயேசுவின் கல்லறையில் எந்த மலர் வளையமும் வைக்கப்படுவது இல்லை. அங்கே செத்து போன ஆளுக்காக செய்யப்படுகிற எந்த காரியமும் செய்யப்படுவதில்லை. காரணம், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. நமக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு கூட எழுந்தது உண்மை, இன்றைக்கும் உயிரோடு கூட இருப்பது உண்மை. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் போயிருந்த பொழுது எங்களை சுற்றி காண்பிக்க ஒரு கைடு ஒன்றை எங்களுக்கு நியமித்திருந்தார்கள். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த ஒரு சகோதரர். அந்த ஐயாவோடு நான் பேசும் பொழுது வேதத்தின் காரியங்கள் அழகாக எங்களுக்கு சொன்னார். இயேசுடைய இடங்களை எல்லாம் சுற்றி காண்பித்து வேத வசனத்தோடு அழகாக எடுத்து சொன்னார். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஒரு இஸ்லாமிய தகப்பனார் வேத வசனங்களை சொல்லி இயேசுவை பற்றி வேத ஆதாரத்தோடு இவ்வளவு அழகாக பேசுகிறாரே என்று அவரோடு நான் பேசினேன். நீங்கள் சொல்லுகிற காரியம் இயேசுவை பற்றியும் வேதத்தை குறித்தும் இயேசு வாழ்ந்த இந்த இடங்கள் நடந்த அற்புதங்களை குறித்தும் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாயிருக்கிறது. இயேசுவை ருசித்ததை போல சொல்லுகிறீர்களே, இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக அவரோடு பேசினேன். என்னை தனியாய் அழைத்துக் கொண்டு போனார். நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவன், ஆனால் இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதாய் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்படி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, எப்படி அவரை தெய்வம் என்று நம்பினீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் தன் அனுபவத்தை சொன்னார். இங்கே கைடாக இருக்க வேண்டுமானால் 3 மதங்களை குறித்து நாங்கள் படிக்க வேண்டும். இஸ்லாமிய மதம், யூத மதம், கிறிஸ்தவ மதம் என்றால் 3 மதத்தை சார்ந்த மக்களும் இந்த எருசலேமை சுற்றி பார்க்க வருவார்கள். இந்த 3 மதத்தில் உள்ளவர்களுக்கும் இது முக்கியமான இடம். ஆகவே 3 மதங்களை குறித்து நாங்கள் வாசித்து அறிய வேண்டும். அதில் வெற்றி பெற்றால் தான் அரசாங்கம் எங்களை கைடாக நியமிக்கும். ஆகவே நான் 3 மதங்களை குறித்தும் படித்தேன். அதில் கிறிஸ்தவ மதத்தை குறித்து வாசித்த போது இயேசு மரித்த உயிரோடு எழுந்தார். வேறு எந்த மதத்திலும் எந்த தெய்வத்துக்கும் அப்படி சொல்லப்படவில்லை. மரித்தவர் எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறார்கள் என்று எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. நான் பாடங்களை ஆயத்தப்படுத்தி இரவு நேரம் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த கைடையும் வேத புஸ்தகத்தையும் வைத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையாக இருக்குமா? இப்படி இறைவன் மனிதனாய் மரித்த உயிரோடு எழுந்தது உண்மைதானா? இயேசு உயிரோடு எழுந்திருப்பது உண்மைதானா? இத்தனை கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறார்களே, உலகத்தின் பல நாடுகளில் பல கோடி பேர் இதை நம்புகிறார்களே, இது ஒரு தவறான நம்பிக்கை அல்லவா? இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று என் அறையில உட்கார்ந்து இரவு ஒரு 11 மணி இருக்கும் தனியாக உட்கார்ந்து இதை வாசித்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். என் மனதில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் என் அறைக்குள் பிரகாசமான ஒரு வெளிச்சம் தோன்றினது. என்ன வெளிச்சம் என்று எட்டி பார்த்தேன். இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். அவர் சொன்னார், நான் இயேசு, நான் மரித்த உயிரோடு இருக்கிற தேவன், நானே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்று என்னோடு பேசினார். ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி என்னோடு பேசினபடினாலே தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதாய் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இப்படி ஆயிரமான எத்தனையோ மக்களுக்கு இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னை வெளிப்படுத்தின பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு தன்னை வெளிப்படுத்தின 3 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகதலேனா மரியாளுக்கு முதல் இயேசு உயிரோடு எழுந்ததை வெளிப்படுத்தினார். தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
தோமாவுக்காக 2வது முறை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக அந்த அதிகாரம் சொல்லுகிறது. அதில் ஒரே ஒரு சம்பவம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் சாயங்கால வேளையில் தன்னுடைய சீஷர்கள் ஒரு அறைக்குள்ளே பூட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஒளிந்திருந்த சமயம் இயேசு அவளுக்கு தரிசனமானார். அந்த சம்பவத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் அவளுக்கு செய்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, அவரை அடக்கம் பண்ணி முடித்தாகிவிட்டது, இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி இருந்த சீடர்களுக்கு நடுவில் உயிரோடு இருக்கிறவராக இயேசு வந்து நின்றார். அவருடைய காயங்களை பார்த்தார்கள், அவருடைய தழும்புகளை பார்த்தார்கள். ஆம், இயேசு மரித்த உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் திட்டம் பண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அதை குறித்து முதலாவது ஆண்டவர் செய்த காரியம் என்ன? யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி அன்டு யூ. ஆண்டவர் சமாதானத்தை அருளினார். முதலாவது தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? சமாதானம். எதற்காக அந்த சமாதானத்தை கூறினார்? அவருடைய உள்ளம் பயத்தினால் நிறைந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்திருந்தபடியால் அவர் அறைக்கதவை மூடி அந்த அறைக்குள்ளே பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவை கொலை செய்த மத தலைவர்கள் தங்களையும் கொன்று விடுவார்களோ என்கிற மனிதர்களை குறித்த பயம், தங்களையும் அழித்து விடுவார்களோ என்கிற மரண பயம். இந்த இயேசுவை நம்பி நம்முடைய தொழிலை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு அவருக்கு சீஷரா இருக்க நாம் வந்தோமே, இப்பொழுது இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது, இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படி பலவிதமான பயங்கள் அவங்களை சூழ்ந்திருந்தது. அந்த அறை வீட்டுகளை முடங்கி கிடந்தார்கள். வெளியே செல்வதற்கு பயம், மக்களை சந்திப்பதற்கு பயம், இனி சொந்த குடும்பத்தாரை போய் சந்திப்பதற்கு பயம். இந்த இயேசுவை நம்பி போனீர்களே, என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்பார்களே என்கிற ஒரு பயம். பயத்தோடு அவர்கள் இந்த அறை வீட்டுகளை முடங்கி கிடந்தார்கள். இனி என்ன செய்வதென்று கலங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு வந்து நின்றார். உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்து நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை கண்ட சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், பயம் விலகினது, அவருடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது, ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இருக்கலாம். மனிதர்களை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், இந்த வியாதி வந்துவிட்டது, மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம், இப்படி ஒரு நோய் என்னை தாக்கிவிட்டது, சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற பயம், இப்படி ஒரு பிரச்சனை என் வீட்டில் வந்துவிட்டது, இது மாறுமோ மாறாதோ என்கிற பயம், இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை சூழ்ந்து விட்டது, இதிலிருந்து வெளியே வர முடியுமா முடியாதா என்கிற பயம், எனக்கு ஒரு வழி திறக்கப்படுமா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குமா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருக்கலாம். வெளியே நீங்கள் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய இருதயத்திற்குள் ஒரு பயம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய பயத்தை மாற்றுவதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மீது வந்தபடியால் நம்முடைய சமாதானத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். ஆகவேதான் அவர் சொன்னார் யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவர் சமாதானத்தை அருளுகிறார். அதுதான் அவர் கொடுக்கிற முதலாவது பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவ சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும், பயங்கள் கலக்கங்கள் உள்ளத்தை விட்டு விலகும். ஒரு பெரிய தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார்.
உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டா? உங்களுடைய வீட்டிற்குள்ளே சமாதானம் உண்டா? நீங்கள் செய்கிற வேலையிலே சமாதானம் உண்டா? நீங்கள் செய்கிற தொழிலிலே சமாதானம் உண்டா? என் உள்ளத்திலே தேவ சமாதானம் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த தெய்வீக சமாதானம் இருக்கிறது, என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும் பொழுதுதான் அந்த தேவ சமாதானம் அவனை ஆட்கொள்ளுகிறது, பயத்தை அவனை விட்டு விலக்குகிறது. அந்த பயத்திற்கு காரணமான பிரச்சனைகளை இயேசு மாற்றுகிறார், சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார், அற்புதமான மாற்றங்களை உண்டாக்குகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் பயத்தை கொண்டு வருகிற காரியம் எதுவானாலும் இயேசுவால் அதை மாற்ற முடியும். மரணத்தை ஜெயித்து மரணத்தை மேற்கொண்ட அந்த இயேசுவால் மாத்திரமே உங்களுடைய பயத்தை மாற்றி ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்தோனேஷியா நாட்டிற்கு ஒரு சமயம் நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அதனுடைய தலைநகர் ஜாகர்த்தாவில் இருந்து நான் போயிருந்த அந்த தீவுக்கு ஒரு நண்பர் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற வந்திருந்தார்கள். அவரை அங்குள்ள ஊழியர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய பெயர் கணேசன் என்பது. அந்த பெயரை கேட்ட உடனே, கணேசன் என்று சொல்லுகிறீர்கள், இந்த கூட்டத்திற்காக இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கீர்கள் என்று விசாரித்த போது அவரை குறித்து அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஜாகர்த்தாவில் அவர் பெரிய ஒரு தொழில் அதிபர். அவருடைய குடும்பமாய் சகோதரர்களாய் அவள் செய்த டெக்ஸ்டைல் தொழில் செய்து ரொம்ப பிரபலமான குடும்பம். அந்த பட்டணத்தில் அவளை தெரியாதவள் இருக்க முடியாது. அவனுடைய இனிஷியலை சொன்னால் தெரியும், அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான குடும்பம். அவ்வளவு பெரிய தொழில் அதிபராய் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவள் பக்தி உள்ளவர்கள், தங்கள் மார்க்கத்திலே தெய்வத்திலே பக்தி உள்ளவர்கள். எல்லாம் நிறைய நன்றாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று வியாபாரத்திலே நஷ்டம், முடக்கம் ஏற்பட்டது. அவள் இழந்து போன சூழ்நிலை வந்தது. அவருடைய பிசினஸ் முடக்கப்பட்டு விட்டது. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, நெருக்கம் ஏற்பட்டது. ஆகவே என்ன செய்வதென்று தடுமாறினார்கள். இந்த சகோதரருடைய உள்ளம் கலங்கினது. அந்த சமயத்தில் ஒரு கொடிய வியாதி அவருடைய சரீரத்தை தாக்கினது. ஒரு பக்கம் பிசினஸிலே நஷ்டம், இன்னொரு பக்கம் சரீரத்தில் உண்டான வியாதி. அது வெளிப்படையாய் தெரிய ஆரம்பித்தது. பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. எத்தனையோ மருத்துவம் செய்தும் சுகமாக்க முடியவில்லை. அந்த சமயத்தில் நஷ்டம் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம். அவருடைய பிள்ளைகள் இளம் வாலிப பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனால் மனைவி சொன்னார்கள், இனி உம்மோடு வாழ முடியாது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற உம்மோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனைவி, இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின மனைவி, பொருளை சொத்து இல்லை, வியாதி வந்துவிட்டது என்பதனால் உம்மை விட்டு நான் விவாகரத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். மனிதன் உடைந்து போனார். ஒரு பக்கம் பணத்தை இழந்து, தொழிலை இழந்து வேதனை, இன்னொரு பக்கம் சரீரத்தில் வியாதி. இந்த நேரத்தில் ஆறுதலாயிருக்க வேண்டிய மனைவி சொல்லுகிறாள், எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள், நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன் என்று. அவர் இருதயமே நொறுங்கி போனது, வாழ்க்கையே முடிந்து போனது. இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று, மறித்துவிட்டால் நல்லதென்ற சூழ்நிலை வந்தபோது ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னார்கள். ஐயா, இயேசுவை தேடி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் சமாதானத்தை தருவார், இடிந்து கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார், நீங்கள் பயப்படுகிறபடி விடமாட்டார் என்று இயேசுவை பற்றி சொன்ன பொழுது, சரி நாம் இந்த தெய்வத்தை தேடி பார்க்கலாம் என்று இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். இயேசுவை பற்றி கேள்விப்பட உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வந்தது. இயேசு இப்படியெல்லாம் எனக்காக மரித்தாரா, எனக்காக ரத்தம் சிந்தினாரா, இப்படி ஒரு தெய்வம் உண்டு என்பதை இதுவரைக்கும் இயேசு பற்றி இப்படி எனக்கு யாரும் சொன்னதில்லை. ஏதோ கிறிஸ்தவருடைய தெய்வம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர்கள் தெய்வத்தை வணங்கட்டும், நான் என் தெய்வத்தை வணங்குகிறேன், அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு எனக்காக கூட ரத்தம் சிந்தி மரித்தாரா, அதை அறிந்து கொண்ட பொழுது இயேசுவை தேட ஆரம்பித்தார். முதலாவது என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் சமாதானம், அவருடைய உள்ளத்தில் அந்த பயம் விலகினது. என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற எண்ணம் மாறினது. எனக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது, இயேசு என்னை வாழ வைப்பார் என்கிற தைரியமும் சமாதானம் அவருடைய உள்ளத்தில் வந்தார். நான் அவரோடு பேசும்போது தன் அனுபவத்தை அவர் எனக்கு சொன்னார். பெரிய ஒரு செல்வந்தர், ஆனால் சாதாரண ஒரு மனிதனைப் போல எங்களோடு கூட பழகி அந்த ஊழியத்திலே 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார். அப்பொழுது தன் அனுபவங்களை அவர் சொன்னார். அவருடைய உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டாயிற்று. 2வது ஆண்டவர் செய்த காரியம், அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். எந்த வியாதியை நினைத்து பயந்து கொண்டிருந்தாரோ அந்த வியாதியிலிருந்து இயேசு சுகம் கொடுத்தார். அடுத்து தொழில் இல்லை, வருமானத்திற்கு வழி இல்லை, என்ன செய்வதென்று கலங்கின சமயம் அவரிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்தது. இதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று கலங்கின பொழுது ஒரு நண்பர் வந்து சொன்னார், நிலக்கரி வியாபாரம் செய்தால் உங்களுடைய தொழிலை இயேசு கிறிஸ்துவை நம்பி செய்யுங்கள், ஆசீர்வதிப்பார் என்று. எனக்கு அந்த தொழிலில் பழக்கமே இல்லை, டெக்ஸ்டைல் தொழில் தான் எங்களுக்கு பழக்கம். ஆனால் என்ன செய்வது? சரி, முதலாவது இதை கொஞ்சம் முதலீடு செய்து பார்க்கலாம் என்று ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த தொழிலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது,
ஆனால் எனக்கு வேறொரு வழி இல்லை, நீர்தான் இந்த வழியை திறக்கிறீர் என்று நம்புகிறேன் என்று ஜெபம் பண்ணி நிலக்கரியை வாங்கி விற்பனை செய்தார். பெரிய லாபத்தை ஆண்டவர் கொடுத்தார். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் முதலீடு செய்ய செய்ய ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர் சொன்னார், பிரதர், நான் கொஞ்சம் கொஞ்சமாய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு சொந்தமாக 3 நிலக்கரி சுரங்கங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதே இடத்தில் இயேசு என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதுதான் இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற காரியம். அந்த கணேசன் என்கிற அந்த பெரிய செல்வந்தர் இன்னைக்கு இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல காரணம் என்ன? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில பயந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளை மாற்றி அவரை வாழ வைத்தார். இன்னைக்கு எதற்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நோயை மாற்றி அவர் உங்களை குணமாக்குவார். உங்களுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். தடைகளை மாற்றி உங்களை வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அருளுகிறார். அதற்குத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். நீங்கள் யாராயிருந்தாலும் அவரை விசுவாசித்து பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். அவர் உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தால், உங்களுடைய உள்ளத்தில் அவர் வரும் பொழுது தேவ சமாதானம் உள்ளத்தில் வரும், மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். இயேசு இல்லாமல் கூட வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளம். இன்றைக்கு ஆலயத்திற்கு போவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், வேதம் வாசிப்பார்கள், ஆனால் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் இல்லை. அப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் சமாதானமாய் வாழ முடியாது. அப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சமாதானம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியாது. வெறும் பக்தி அல்ல, இயேசுவை ருசித்த அனுபவம் வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் என்று கேளுங்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? பெருமை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் பக்தியோடு இருக்க காரணம் என்ன தெரியுமா? பெருமைதான் ரட்சிப்பை தடை பண்ணுகிறது. என் குடும்பம், என்னுடைய பெயர் புகழ், என்னுடைய பணம், என்னுடைய செல்வம் என்று ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதபடியினாலே தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதபடி, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெறாதபடி பேருக்காக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் இன்றைக்கு உங்களுடைய பெருமையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும் என்று கேளுங்கள், இயேசு வேண்டும் என்று கேளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவர் உள்ளத்தில் வரும் பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் வரும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடர்களை சந்தித்த போது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், இரண்டாவது அவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொன்னார் பாருங்கள். 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார்? ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேத புஸ்தகத்தில் மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் போய் அறிவியுங்கள். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு கன்னியாகுமரி பேராயத்தில் இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தேனே, உங்களுடைய பாவ மன்னிப்பை கொடுத்தேனே, நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதித்தேனே, புறப்பட்டு போங்கள். அறியாத மக்கள் மத்தியிலே புறப்பட்டு போங்கள். இந்த சமாதானத்தை தெரியாத மக்களுக்கு இந்த சமாதானத்தை அறிவிக்கும்படியாய், இந்த மெய்யான ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவரை அறிவிக்கும்படியாய் புறப்பட்டு போங்கள் என் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கிறார். புறப்பட்டு போங்கள், போய் அறிவியுங்கள் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, ரிங்கல் தௌபே என்கிற ஒரு மிஷனரி அவர் புறப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வராமல் இருந்திருந்தால், கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள்ளே இயேசுவை சுமந்து கொண்டு வராமல் இருந்திருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இருளில் இருந்த சூழ்நிலையில் ஒரு வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தாரு. சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. அந்த ரட்சகரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு. அந்த ரட்சகரை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மிஷனரியை நினைத்து பாருங்கள். அவர் வந்தபடியால், அவர் அறிவித்தபடியால் இன்றைக்கு இந்த திருமண்டலம் உருவாகி இருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் இந்த இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள், அறிவியுங்கள்.
படித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்திலே மற்றவர்களுக்கு அறிவியுங்கள், உங்களுடைய கல்லூரியிலே மற்றவர்களுக்கு அறிவியுங்கள், உங்களுடைய கிராமத்திலே மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பட்டணத்திலே மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே சொல்லுங்கள். இந்த இயேசு எனக்கு சமாதானம் கொடுத்தார், பரிசுத்த வாழ்க்கை கொடுத்தார், அவர் எனக்கு மெய்யான மகிழ்ச்சியை கொடுத்தார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார், நான் மரித்தால் பரலோகத்திற்கு போவேன் என்கிற நிச்சயத்தை தந்திருக்கிறார். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக மரித்தார் என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர். எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்கள், எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆஸ்திரேலியா தேசத்தில் 83 வயது நிரம்பின ஒரு வயதான தாயார் அந்த வயதான காலத்தில் ஆண்டவரை ருசித்தபடியால் இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே, நான் இதுவரை ஒண்ணுமே செய்யல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன காணி கொடுத்தேன், பக்தியா இருந்த, அவ்வளவுதான், அவருக்காக ஒண்ணு செய்யலையேன்னு சொல்லி சபை போதகரிடத்தில் வந்த, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு ஊழியம் கொடுங்கள், நான் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஏதோ ஆராதனைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன், மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறாரு, நான் பரலோகத்திற்கு போனால் வெறுங்கையோடு ஆண்டவரிடத்திலே போக முடியாது, நான் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த போதகர் பார்த்தார், 83 வயது, இவங்களுக்கு என்ன ஊழியம் கொடுப்பது? வாலிப வயதில் வந்திருந்தால் சண்டே ஸ்கூல் பொறுப்பை கொடுத்திருக்கலாம், அல்லது வாலிபர் கூட்டத்தை நடத்த சொல்லி இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழிய பொறுப்பை தந்திருக்கலாம். 83 தள்ளாத வயசுல, இந்த வயசுல உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுக்க முடியும், என்ன செய்வார்கள்? அந்த போதகர் ஞானமாய் ஒரு பதில் சொன்னாரம்மா, நீங்க ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, அவர் நீங்க என்ன ஊழியம் செய்யணும் சொல்லுவாரு, அந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்பிவிட்டார். இந்த 83 வயது நிரம்பின அந்த தாயார் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சின்சியரா ஜெபம் பண்ணாங்க. நான் உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, நான் வெறுங்கையோடு பல்லவத்துக்கு வரக்கூடாது, நான் உமக்காக பல்லவத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும், நான் ஏதாவது ஊழியம் செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவங்க இருந்த தெரு வழியாகத்தான் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு கடந்து படிக்கிற மாணவ மாணவிகள் பஸ்ல ட்ரெயின்ல இறங்கி ஏராளமாய் கடந்து போவார்கள். அது பக்கத்தில் அந்த தெருவில் அவருடைய வீடு. ஆண்டவர் அவளோடு பேசினபடியால் ஒரு வார்த்தை எழுதி, ஒரு போர்டு எழுதி வைத்தார்கள். ஆர் யூ அலோன்? ஒரு வார்த்தை, somebody to help you என்பதாக ஒரு வார்த்தையை எழுதி அவருடைய வீட்டுக்கு முன்னால வச்சுட்டாங்க. நீ தனிமையா இருக்கிறியா, நீ தனிமையை உணர்கிறாயா, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, there is a hope for you, come என்று ஒரு போர்டு எழுதி வாசல்ல வச்சு தன் வீட்டுக்கு நேராக அம்புக்குறி போட்டு வைத்து விட்டார்கள். அதை பார்க்கிற வாலிபருடைய உள்ளம் தொடப்பட்டது, வாலிப பிள்ளைகளுடைய உள்ளம் தொடப்பட்டது. எத்தனையோ பேர் தனிமையை உணர்ந்து வேதனையில் இருந்தவர்கள் அந்த வீட்டுக்குள்ள போனா, அந்த வீட்டுக்குள்ள வருகிற எல்லாருக்கும் அந்த தாயார் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுக்குள்ள வழி நடத்தி ஜெபித்தார்கள். அந்த 83வது வயசுல, அந்த ஒரு வருஷத்துல 83 பேரை ரட்சிப்புகளை வழி நடத்தி விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவுக்காக ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது ஆண்டவருடைய கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் சொல்லுங்கள், பிதா என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன், புறப்பட்டு போய் சொல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு முறை ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார், இந்த கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசுவை நான் நம்பினால் என்பதாக எழுதியிருந்தார். இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இயேசுவை நான் நம்பவில்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அந்த இயேசுவை நான் நம்பினால் இந்த கிறிஸ்தவளைப் போல நான் இருக்க மாட்டேன், முழங்காலிலேயே வீடு வீடாக போய் இந்த இயேசுவை நான் அறிவித்துக் கொண்டிருப்பேன் என்பதாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், பரலோக பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் நம்புகிறோமே. இந்த இயேசுவை நான் நம்பினால் நான் அமைதியாய் இருக்க மாட்டேன், வீடு வீடாக போய் இந்த இயேசுவை அறிவித்துக் கொண்டிருப்பேன் என்பதாய் அந்த கம்யூனிஸ்டவாதி எழுதி வைத்தான். ஆனால் இயேசுவை ருசித்திருக்கிற, இயேசுவை அனுபவித்திருக்கிற, அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிற, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அந்த இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாலே பெரிய ஊழியம் செய்வதை போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் காணிக்கை பை வைத்து காணிக்கை எடுத்து விட்டாலே பெரிய ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் முன்னாலே நின்று வேத பாடம் வாசித்து விட்டால் பெரிய ஊழியம் செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் காணிக்கை கொடுத்து விட்டால் ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்கு போய் ஆலயத்திலே ஒரு விளக்கு வாங்கி போட்டு விட்டால் ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த மெய்யான தெய்வத்தை தெரியாதபடிக்கு பாவத்திலும் சாபத்திலும் குடியிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் லட்சக்கணக்காக இருக்கிறது. இந்த இயேசுவை நீ வாய் திறந்து யாருக்காவது சொன்னது உண்டா? இந்த இயேசுவை நீ அறிவித்தது உண்டா? இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினது உண்டா? ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடுமை கண்டுகொள்ளல் ஆகுமோ என்று பாடுகிறோமே, அதனுடைய அர்த்தம் தெரியுமா உனக்கு? இன்றைக்கு மரணம் சந்திக்குமானால் அந்த இயேசுவை உன்னால் மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியுமா? ஆண்டவர் கேட்பார், எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? ஆத்தும ஆதாயத்திற்காக என்ன செலவு பண்ணினாய்? உன் பெருமைக்காக நீ செலவு பண்ணினாய், உன் பெயர் புகழுக்காக நீ செலவு பண்ணினாய். ஆத்துமாக்களுக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்பார். அவர் மரித்தது ஆத்துமாக்களுக்காக. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. 19 லட்சம் ஆத்துமாக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. எத்தனை பேரை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்தினாய்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்க. ஆதி திருச்சபை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அத்தனை விசுவாசிகளும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அத்தனை விசுவாசிகளும் ஊழியம் செய்தார்கள். ஆகவே எருசலேமிலே சபை வளர்ந்து கொண்டிருந்தது. நாகர்கோயிலில் இருக்கிற, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் தெருவில் இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். மாதத்திலே ஒரு நாள் ஊழியம் செய்தால் போதும். இங்க இருக்கிற 4 லட்சம் கிறிஸ்தவர்களும் வாரம் மாதத்திலே ஒரு நாள் இறங்கி ஊழியம் செய்தால் போதும். இந்த மாவட்டத்தை ரட்சிக்க அவரால் முடியும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை கூட்டம், எத்தனை செய்தி, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை அற்புதங்கள். இன்னும் எவ்வளவு நாள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்?